ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ஓகேங்களா? 3 ஆண்டுகள். அப்ப என்னோட மதிப்பு இருக்கு 12% வட்டி வீதம். வட்டி விகிதம் இருக்கு. தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது அப்படின்னா மொத்த தொகையா மாறுது. இப்போ மொத்த தொகை கொடுத்து என்ன கேட்கறாங்க? அசல் தொகை கேட்கறாங்க. இப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் தொகை கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? தனி வட்டியில கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ண போறேன்னா மொத்த தொகையோட 100 பெருக்கணும். மொத்த தொகையோட 100 பெருக்கணும். இதோட என்ன பண்ணுவோம்னா இங்க ஆண்டுகள் இருக்குல்ல, இந்த ஆண்டுகள் வட்டி வீதம் பி, ஓகேங்களா, பிளஸ் 100 பி இதை போட்டுக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப இங்க மொத்த தொகை எவ்வளோ? 17,000. அதை மொத்த தொகையோட 100 பெருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த ஆண்டுகளின் வட்டி வீதத்தையும் பெருக்குங்க. பெருக்கணும் வரும் 3 12 36. அப்ப 36 பி பிளஸ் இங்க ஒரு 100 பி. அப்ப எவ்வளவு வரும்? 136 பி. அப்ப 136 பி தான் எவ்வளோ? 17,000 இன்ட்டு 100. இப்ப டிவைட் பண்ணலாமா? 4ஆல் டிவைட் பண்ணா 25 நாங்க 100. இங்க முன்னாங்க 12 மீதி 1 16ல 4. இப்ப வடிங்க. ஒரு 17 17 2 17 34. அப்ப இங்க 1000 வரும். அப்ப ஓரன் 2 இங்க அடிச்சோம்னா 500. அப்ப 500 இன்ட்டு 25 எவ்வளவு வரும்? அப்ப 25 5 125 20. அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு? 12,500. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்.